வணக்கம். வணக்கம், வந்தனம், எப்படி நமஸ்தே, இருந்துச்சு டீச்சர் நமோஸ்கார். எல்லாருக்கும்? பயங்கரம். செம்மையா இருந்துச்சு சோன் ப்ரோ. சூப்பரா செம்மையான இருக்கு bro. ஒரு அதான் நம்ம feel good ஆன இந்த ஒரு ஜோன்ல பாத்துட்டே இருந்தோம்ல, இப்ப வர வர பார்த்தா அந்த சண்டை ரத்தம் எதுவுமே இல்லாம அப்படியே நீட்டா அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ, அந்த மேக்கிங்கு, அதுக்கப்புறம் ஒரு அவன் போட்டிருந்தேன் 59th செகண்ட் நினைக்கிறேன். அந்த ஒரு பீஜம், அது ஒரு அந்த பழைய ஹாரிஸ் ஒன்று போடுவார்ல, அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது தெலுங்குல கேளுங்க, இன்னும் நல்லா இருக்கு. அதுதான் செம்மையா தெலுங்குல இருக்கு. செம கட்டு. அவங்க சிம்பிளா இல்ல ஸ்டோரி, சிம்பிளான ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஒரு பிளாட்டா என்னென்ன சொல்லணுமோ நீட்டா கொண்டு வந்துட்டானுங்க. எத்தனையோ அந்த கதை அந்த கதைன்னு போயிட்டு இருந்துச்சுல, ஸ்ட்ரைட்டா இதா கதை இதா. ஏன்னா இந்த ஏஜ் சொன்னாதான் அவங்க ரெண்டுத்துக்கு பேர் வந்து மிஸ் மேட்ச் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதே தவிர, அப்படியெல்லாம் காமிக்காம இருந்தாங்கன்னா ரெண்டு பேத்துக்கு கரெக்டா தான் இருந்திருக்கு பேர். ஆமா சூப்பரா இருக்கு. கதையே அத பத்தி தான் போல, அதனால அவங்க சொல்லிதான் ஆகணும் போல. இல்ல அதுதான் கமலே நான் உனக்கு சொன்னது புரியலையா? அந்த அளவுக்கு எங்காதான் இருக்காருன்னு நான் சொல்றேன். அதான் அத சொல்லலன்னா அது அப்படியே தெரிஞ்சிருக்காதுங்கிறேன். கரெக்ட் கரெக்ட். நீட்டா இருந்துச்சு. ஜிவி அந்த பழைய ஹாரிஸ் தாயா, அந்த ஒரு டோன் அது நல்லா டேவ். படத்துல ஓபி அடிக்கல, நல்லா போட்டான், அது வரைக்கும் சந்தோஷம். சரி ஓகே, இந்த கருப்பு செகண்ட் சிங்கிள் எல்லாம் விடுங்க. அந்த டீசர்ல ஒரு சாங் வந்துச்சுல, அதை ஃபர்ஸ்ட் சிங்கிள் முதல்ல வாய்ஸ்மேன்ஸ்ல வாங்கி கொடுங்க. வரும் 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 பல்தான் வரும் பல்தான். ஃபைட் சீன்லாம் இருக்கும் போல படத்துல. அதெல்லாம் ஒன்னு ரெண்டு வச்சு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்னு ரெண்டு இருக்கும் ப்ரோ, ஏதாச்சும் சும்மா. அந்த வீடு செட்டு பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சு பல்தான். எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ அடிக்கல, நல்லா கிராண்டியரா காட்டியிருக்காங்க. அது எப்பயுமே அப்படிதான் அவனுங்க தெலுங்கு படம். இப்பதான் லவ் பண்ணிருப்பாங்க. வழிமறிக்காம இருந்திருந்தா இந்த படம் May 1 ரிலீஸ் ஆயிருக்கும். அதை கேட்டு விட்டான் ஒருத்தர். விடுறா விடு வெய்ய, ஏன் இப்படி பண்ற? பிறந்த நாளைக்கு பார்ப்போம். இந்த படம் மட்டும் தெலுங்குல கிளிக் ஆச்சுன்னா ஒரு காட்டுவாங்க. ஆனா கமல், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு வன்மமெல்லாம் இல்ல, பட் எனக்கு இத வந்து மமிதாவோட நசிரியா இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமோன்னு எனக்கு டக்குன்னு ஒரு டைம் ஃபீல் ஆச்சு. அந்த விக்கி வந்து சூர்யாவுக்கு வந்து கரெக்டான பேரா தெரிவாங்க சொல்லிட்டாங்க. இல்ல சொல்றேன், அதுதான் அது தெரியுது கமல். இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்றேன். டக்குன்னு எனக்கு ஒரு சில ஷாட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த நசிரியாவை பாக்குற மாதிரி இருந்துச்சு. சுரேந்தர் ப்ரோ மைக் கேட்கிறார் ப்ரோ. ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஓ சீக்கிரம் இப்ப தர மாட்டீங்களா? ஓகே ஓகே சார், அக்செப்ட் பண்ணிட்டேங்கிறேன், கால் கேட்கல. வாழ்த்துக்கள். வந்துட்டாரா? என்ன வாழ்த்துக்கள்? என்ன வாழ்த்துக்கள்? கம்பேக் இருக்கு, எதுலன்னா எனக்கு தெரியல, கம்பேக் இருக்கு. இல்ல பல்டன் அந்த கிரே ஹேர் தான் காட்டுறாங்கல்ல, அது நல்லா இருக்கு. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு அந்த கிரே ஹேர்லாம் காட்டுறாங்க மத்திய தாடியில. அதெல்லாம் அதுக்குதான் கொஞ்சம் வயசானவரா காட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் டைலாக்கே அப்படிதானே ஆரம்பிக்குது. ஆமா 40 வயசுன்னு சொல்லி தானே ஸ்டார்டே பண்றாங்க இந்த இது. அப்புறம் ஏன் தோழர் வந்துட்டு அது கதை இல்லைன்ட்டு கம்பு சுத்திட்டு இருந்தாரு? இதுதானே கதை. தெரியல. அப்ப அந்த குழந்தைய வச்சு எதுக்குங்க ஃபர்ஸ்ட்ல கூட்டானுங்க? இதுலயே வந்துச்சுல எண்ட்ல, இதுலயே வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் தான் அப்படியே டாட்டா காமிச்சானுங்க. இதுல யாரு விஸ்வநாத்னு காட்டவே இல்லை, ராதிகாவை மட்டும் தான் காட்டியிருந்தாங்க. சஞ்சய் விஸ்வநாத் தான் இவரு. ஏதோ இது இவர் போல, அந்த சூப்பரா இருப்பார் போல. எனக்கு உண்மையாலுமே பார்த்தோன்னே ஹபாடான்ட்டு இருந்தது ஜிவி ஒர்க்கு தான். நல்ல வேலை. கேமராமேன் யாரு?
சித்தார்த் நூனி. இல்லையே. நூனி நேம் பார்த்தனே, அவன் நேம் தான் வந்துச்சு. யோ அது எடிட்டரியா நவீன் நூலியா? சார் நவீன் நூலியா? சரி அப்ப நவீன் ஒலி. சாரி. நவீன் ஒலி எடிட்டர். ஓஜி அவர் தான் கட் பண்ணாப்ல. இங்கி கூட எல்லா பெரிய படத்துலயும் அவன் தான் இருப்பான். சித்தாரா படம்னாவே நவீன் ஒலி தான். தெலுங்குல இருக்க எல்லா பெரிய படமும் அவன் தான். ஆமா, ஜஸ்டிக் தான் நேஷனல் அவார்டு வாங்கணும் நீங்க. நிமிஷ் ரவின்னு போட்டிருக்கு. நிமேஷ் ரவி கரெக்ட். காந்தாரா சாப்டர் 1 சினிமாட்டோகிராஃபர். ஆனா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு ஸ்கிரீன்ல பார்க்க. தெலுங்கு படமே அப்படிதாயா இருக்கும் உங்கள மாதிரியா? ஜனநாயகம் இல்லையா? நாங்க வாரிசு. பாக்கல நீ இதே மாதிரி கலர்ஃபுல்லா போய் தெலுங்குல கலர்ஃபுல்லா பண்ணணும். மூஞ்சில கலர் ஃபீட் பண்ணக்கூடாது. நீங்க மூஞ்சி அவரும் ஒன்று பண்ணாரு. அதுதான் அதத்தான் குபேரன் காசை பிச்சுட்டு கொடுப்பான்ட்டு கொடுத்தானே ஆந்திரால மட்டும். ஆனா குபேரெல்லாம் அதுலயுமே அந்த இந்த சீன் சூப்பரா இருக்கும்யா. அந்த அவங்க கூட்டு வந்துட்டு நாகார்ஜுன வச்சிருப்பான்ல அந்த கோச்சு தீனு, அது அங்க அந்த இடத்துல அந்த படத்துலயும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிருப்பானுங்க. அந்த காசு எப்படி வாங்கணும்னு ஒரு இது சொல்லி தருவாங்களா, அது செம்மையா இருக்கும் அந்த சீன். இல்ல அந்த சீன்ல இவர் ட்ரெஸ் நார்மல் அந்த இந்த காஸ்டியூம் மாத்திட்டு அந்த பழைய தனுஷா வருவார்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். தெலுங்குல இது ஒண்ணுதான் அவனுக்கு நல்லா கொட்டி இறக்கிறானுங்க மேக்கிங்க்கு. நம்ம ஆளுக்கு அது வராது. அந்த வீடே செட்டு தான். அந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு தான். இல்ல கமெடியன் தமிழ்ல யாருமே இருக்க மாட்டாங்க போல காமெடி ஆக்டர். அதான் கடைசியில வராரு நம்ம அந்த டாக்டர்ல. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருந்தே பின்னாடி தானே இருந்தாரு. நான் டீசர் ஒரு தடவை தான் பார்த்தேன். அதுலயும் சூர்யா மட்டும் தான் பார்த்தேன். நான் 3 வாட்டி பார்த்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி டீசர் பார்த்தேன். அடுத்த வாட்டி வேற என்னென்ன இருக்குன்னு நோட் பண்றதுக்காக பார்த்தேன். 3ஆவது வாட்டி அந்த பீச் கடைசி வீடியோல கடைசி கொஞ்ச நேரத்துல கட் பண்ணி எடுத்துருவாங்க. சூர்யா கிளாஸ்மேட் அவன் வைபவ் அண்ணன். ஆமா அது தெரியும். சுனில் சொல்லையா நானு அந்த இதுலயும் வரும். அதே டாக்டர்லயுமே அந்த கையில இது பண்ணுவாங்கல்ல, நீ தோக்கட்ட டியூட் அவன் அந்த ஒருத்தன் அவனும் இருப்பான் பாருங்க. பிஜான் சுராவா? விடிவி கணேஷ் ஏதாவது 2 சீனுக்கு உள்ள தூக்கி போட்டா நல்லா இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் அங்கங்க மன்மது 2 யார் பார்த்துருக்கீங்க? கிட்டத்தட்ட அதுவும் இருக்கு. படமா பார்க்க லுக் அப்படிதான் இருக்கு. ஆனா ரவீனா டண்டன்லாம் காமிக்கல. மேபி அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஸ்டோரி இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். மமிதா அம்மாவா கூட இருக்கலாம். யாருது? டிஎல்ஏ நல்லா இருக்கு உண்மையாலுமே. அதுதான் தெரியல, ரவீனா டண்டன் யாரும் தெரியல. சூர்யாக்கு அக்காவா மமிதாவோட அம்மாவான்னு. இது எப்படி நல்லா இருக்குமாடா? ரவீனாவும் சூர்யாவும் கிளாஸ்மேட்டு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டு வராதீங்க. அதத்தான் நம்ம முன்னாடியே சொல்லி எல்லாரும் என்ன கதை இதுன்னு ஹிந்தி படத்துல கிளாஸ்மேட்டா இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னு. சரி கருண் எங்க ஸ்பேஸ்லயே காணோம். பாத்துட்டாப்லையா? கருண் டீச்சர் ரிப்பீட் மோட்ல பாத்துட்டு இருக்கான். நீலாம்பரி மோடுக்கு போயிட்டான். இப்பதான் வந்திருக்கு. டடக்குன்னு மாத்திக்கிட்டு இருக்கான். டீசர் பயங்கரமா இருக்குன்னு போட்டிருக்கான் பாருங்க. தெலுங்கு ஓகே, தெலுங்குல தூக்கி சாப்பிட்டுருவாங்க. தமிழ்ல தான் இதை என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. தெலுங்குல அவரே டப் பண்ணிருக்காரு. நான் இன்னும் தெலுங்கு டீசரே பார்க்கல. தமிழ் டீசரே ஒரு தடவை தான் பார்த்தேன். இனிமேல் தான் போய் பார்க்கணும்.
தெலுங்குல அவரே டப் பண்ணிருக்காரு. கருப்புக்கே அவர் தான் தெலுங்கு வாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அதான் ப்ரோ பாத்தீங்களா? இன்ஸ்பிளாக் ஒன்று போட்டிருக்கான், அது உண்மைதான். அதாவது கத்திமா நடக்கிற மாதிரியா, ஜெயிச்சா பெருசா ஜெயிக்கும், இல்லைன்னா மொத்தமா முடிச்சிருவாங்க. அது ஆமா, அது கரெக்ட் தான். கதையே கொஞ்சம் அந்த மாதிரி கதை தான். மாவீரன் ப்ரோ எங்க தூங்கிட்டு இருப்பாரா? டேய் கமலு, வெங்கி மேல ஒரு என்னடா இருக்கு. என்னடா பாத்தீங்களா? என்னடா பாத்துட்டேன். என்னடா நம்ம ஒரு கதை நினைச்சேன், இது வேற ஏதோ கதை போலயே. நம்ம ஃபர்ஸ்ட் பேசின கதை தான் போல. பாட்டி அதுதான் போல. ஆனா அப்படி ஒன்னும் பெருசா நெருடலாம் இல்லடா, நல்லாதான் இருக்கு. கல்யாணமே பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இதுல ஒன்னும் இவனுங்க சொல்ற அளவுக்கு அதான் கரெக்ட் தான். நார்மல் ஜென்ரலா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அவருக்கு அந்த கண்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே கண்ட காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய அந்த இது மாதிரி ஏதோ காட்டுறாங்க, ஷூட்டர் மாதிரி காட்டுறாங்க. 20 வயசு ஷூட்டர் மாதிரி, 20 வயசு பயங்கரமான ஷூட்டரு. அதே அவருக்கு வந்து 40 வயசுல அதே மாதிரி இல்லைன்னும் போது வந்து இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருக்கு. 40 வயசுல கண்ணு ப்ராப்ளம், இந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்ல போறாங்க. எனக்கு கடைசியில அந்த முடிக்குள்ள இருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து சாப்பிடுற சீன் நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்ல போனா சூர்யாவுக்கு ஈக்குவலா மமிதா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காடா சீசன்ல. நல்லா அந்த இந்த சீன் இருக்குல்ல, சொடக்கு போட்டா சூப்பரா இருந்துச்சு. சொடக்கு போட்டா எத்தனை பசங்க இருந்தாலும் 4 சொடக்கு கூட போடுறேன், நீ மட்டும் இருந்தா போதும். அது சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தமிழ் டைலாக்ல ஏதாவது உழப்பிடுவாங்கன்னு நினைச்சேன், அதெல்லாம் எதுவும் நடக்கல. நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஆனா இது மாதிரிதான் இருக்கு எனக்கு வாரிசு பார்த்தாதே அந்த 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 மீட்டர்லயே இருக்கு. அந்த இதுலயே சும்மா இருங்க. சொல்லுங்க சுரேந்தர். எங்க வாரிசு கலெக்ஷன் எவ்வளவுன்னு தெரியுங்களா? இருக்கணும். சும்மா இருங்க சுரேந்தர். நாங்க இங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க, அதுல கொண்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்ப என்ன வாரிசுக்கு என்ன குறைச்சல் சுரேந்தர்? அது என்ன தேரை இருக்குமேனா பதட்டப்படுறதுக்கு? அந்த இல்ல அது குபேராவா? சூர்யா அந்த சைக்கிள் இருக்கும், இன்னொருத்தரோட அது யாருன்னு ஜூம் பண்ணல. என்ன சொல்றாரு? எது சொல்றாரு? சூர்யா சைக்கிள் ஓட்டும் போது கூட ஒரு ஃபாரின் லேடி வராங்கல்ல, அது யாருன்னு கேக்குறாரு. யாராச்சும் மாவீரன் ஒரு போன் போடுங்க, அப்பதான் வருவாரு. இல்ல தூங்கிட்டு விடுங்க. கோல்டு மெடல் ஏதோ வாங்குவாரு போலயே. அதான் ஷூட்ரு. டேய் எங்களை மாதிரி இது பண்ணிடுறாங்கடா. இதுல பிகில்ல பண்ண மாதிரில பண்ணிடுறாங்கடா. அதாவது மெஸ்ஸி ஆகணுமா ரொனால்டோ ஆகணும்னு பிகில் சொல்ற மாதிரி அந்த மாதிரில அது வச்சிடாதீங்க. அதெல்லாம் அவரோட ஏதோ அவர் ப்ரொஃபஷன் ப்ரோ. ஆனா அதெல்லாம் கம்மியா தான் இருக்கும் போல. இதுல வந்து இது ஒரு அவுட்லைன், அதான் அது ஏதோ ஒரு அவுட்டர் லைன் போல. அந்த ப்ராப்ளத்தை வச்சு இவங்க லவ் ஸ்டோரி ஏதோ கிரியேட் ஆகும் போல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங், வெயிட் பண்ணுவோம். எதுவும் இது இல்லை. ஆனா ஒண்ணுடா, இந்த கருப்பு முடிச்சிட்டு இந்த படம் போய் பார்த்தா நல்லா இருக்கும்டா. சூப்பரா கரெக்டா ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம் கமர்ஷியல் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஓகே, சண்டை கிண்ட ரத்தம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு நீட் அண்ட் ஒரு டிராமா படம் பார்க்க போறோம், அவ்வளவுதான். அந்த அந்த ஃபீல்ல இருக்கு. ஓகே, ஒன்றும் தப்பு வராது. ஓகே, மகிழ்ச்சி. ஆள் நல்லா இருக்காரு. ஊன்னு கத்தாம அந்த ஒரு ஆக்ஷன் அது இதுல எல்லாமே சட்டிலா இருக்கு. எல்லா சீனுமே அந்த ஒரே ஒரு இதுல மட்டும் அந்த ஒரு ப்ரௌன் கலர் சட்டையா ஏதோ போட்டு கொஞ்சம் நடந்து வரும்போது அது மட்டும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்வாகா இருந்துச்சு. அது ஏதோ ஒரு ஃபைட் சீன் போல. ஜம்முன் இருந்துச்சு. சின்ன 2-3 செகண்ட் சீக்வன்ஸ் தான், சும்மா ஜம்முன் மாசா இருந்துச்சு. அது பழைய அந்த அயன் டைம்ல இருந்த சூர்யா, அது அயன் அதன் டைம்ல இருந்த சூர்யா, அது அப்படியே பின்னாடி பழைய
இததான் சூர்யாக்கெல்லாம் நான் எதிர்பார்க்கறது. அதை விட்டு சும்மா நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் சரி சுரேந்தர், கருத்துக்கு நாங்க நாங்களும் எதிர்பார்க்கிற மாதிரி ஜாலியா நீங்க எப்ப நம்ம பண்ணுவீங்க? எதிர்பார்க்கிறோம். நீங்க என்ன சரி, நீங்க பண்ணிருக்கீங்க? எதிர்பார்க்கிற மாதிரி இங்க நாங்களும் பண்ணியாச்சு. தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நீ சுத்தி முத்தி இங்கே வர நாங்களும் அதான் எதிர்பார்த்துருக்கோம். அப்போ நாங்களும் அப்ப கேட்கறோம். வன்மத்தை வந்துச்சுன்னா அப்ப நீ போதும் கம்முனு பாருங்க. ஒரு இல்ல நீங்க மாப்பிள்ளை குட்டி மாதிரி படம் பண்ண சொன்னா என் மூஞ்சியே இப்படிதாங்கிற மாதிரி கரை குபேரான்னு பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப அந்த மாதிரி படம் நீங்க பண்ணுவீங்க? காரணம் நீ வந்து எனக்கு தெரிஞ்சு ரோம்படம் நல்லா இருக்கு. நீங்களும் என்ன இப்ப ஒரு படம் சாஃப்டா பண்றீங்க. ஃபுல் கமர்ஷியலா கருப்பு இருக்குல்ல, ஃபுல் கமர்ஷியல் கருப்பு இருக்குல்ல. அதாவது மாசா ஒரு படமும் கிளாஸா ஒரு படமும் மாசம் கிளாஸ் சேர்ந்த மாதிரி இன்னொரு படமும் அந்த பக்கம் ஜித்து ஒன்று எடுத்துட்டு இருக்கான்ல. டேய் இதுல போஸ்டர் நேத்து விட்ட போஸ்டர்ல 2 பேர் நடக்கிற மாதிரி வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, ஆமா, அதுல இன்னொருத்தர் யாரு? மமிதா பைஜா அந்த போஸ்டர் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுதான் ட்ரெய்லரோட இதுவே. ஓ ஓகே. இந்த படம் எனக்கு நம்பிக்கை முதல்லே இருந்துச்சு, இப்ப அதிகமாயிருச்சு. நான் இதுக்கு ஹைப் ஆயிட்டேன். என்ன லெரின் ப்ரோ இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல லாங் டைம் வெயிட் ஃபார் சூர்யா காமன் பீஸ்ஃபுல் சூர்யான்னு போட்டிருக்காரு. லெரினே என்ன ஒரு டீச்சருக்கு 3 ட்வீட் போட்டு வச்சிருக்காரு நம்மாளு. யாரு? சுகன் ப்ரோவா? நம்ம எம்கே தான். யோ எம்கேன்னு என்னன்னு சொல்லுங்கய்யா. நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு எம்கேனா மதன் குமார். அது எனக்கு அவருக்கு முதுகு குத்து. முதுகு குத்து சுகனா? முதுகு குத்து சுகன் கரெக்ட் தான். எம்கேஎஸ்ங்க அப்படின்னா முதுகு குத்து சுகன் எங்க முதுகு குத்து சுகன் எம்கேஎஸ் பாருங்களேன். அதுல கூட மேட்ச் பண்றாரு மதன் அதுல கூட எம்கேஎஸ் மேட்ச் பண்றாரு பாருங்க. எம்கே ஸ்டாலின் முதுகு குத்து சுகன் சாட்பா மலையாஸ் எம்கேஎஸ். யாரு பல்தான் நீங்க? அஜித் குமார் சன் ஆஃப் முத்துசுவாமி. சரி இருங்கடா நானே என் பையனை போட்டோ எடுத்து போட்டு அஜித் குமார் அஜித் அண்ட் சன்சன் போடுறேன். சரி சுகன் ப்ரோ எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் சாயங்காலம் ஸ்பேஸுக்கு வரேன், வேலை இருக்கு. ஓகே பை பை. தங்களால் கூற வருவது கமல் ஒரு வேலையொட்டி இல்லாத முண்டம் என்கிற கூறுகிறாயா? பல்தான் எனக்கு வேலை இருக்கு பல்தான். அவர் அப்படி சொல்லலையே பல்தான், உங்க மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க வந்து முதுகு குத்துக்கிட்ட நம்ம பேசுவோம். சரி மிஸ்டர் எம்எஸ். எம்கேஎஸ் கண்டிப்பா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன் சீரியஸ்லி. எஸ்கேன்னு சொன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணி. சரி இல்ல இந்த பேரை வச்சது யாரு? லெரின் தானே? மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். ஏங்க இந்த பேரை வச்சது லெரின் தானே? நான் தான் வச்சேன் இந்த பேர். நீங்க வச்சீங்களா? ஆனா இந்த பேர் தான் நம்ம லெரின் கூப்பிட்டு இருந்தாரு, அதையே பேராக்கிட்டீங்களா? அவரு சொல்லிட்டு இருந்தாரு, நான் ஷார்ட் பண்ணி வச்சேன். அது பெருசா இருக்கேன்னு எம்கே அப்படின்னு. அவர் முதுகு குத்து டிராக்கர்னு சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க முதுகு குத்து சுகனா மாத்திட்டீங்க. நான் சுகன்ல எம்கே மட்டும்தான், அவ்வளவுதான். கூட ஒரு எஸ் ஆட் பண்ணி எம்கேஎஸ் மாத்திட்டேன். அது நான் சேர்த்தலப்பா. நான் வந்து எம்கே. நான் ஒரு எம்கே, அவர் எம்கே. யோ மொட்டை எம்கே எம்கேன்னது எனக்கு வேற ஃபீலிங். சரிடா எனக்கு வேற அர்த்தம் தோணுது. சரிடா யோ இருவே பல்தானே. நான் ஒரு ஏகே. பல்தான் வந்து காலையிலே கேட்டாரு அதை. ஏகேக்கும் ஒரு வார்த்தை வருது. என்ன கமல் வேலை முடிஞ்சா?
அதுக்குள்ள எப்படிங்க முடியும்? பேங்க் உட்காந்துட்டு பேங்க் வேலையை தவிர எல்லா வேலையும் இருக்கிறடா. பொண்ணை பார்த்துட்டு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறது மதிமுகவா? இன்னும் தபாஸ் இருக்காங்க. வேற யாராவது பேசுறீங்களா ப்ரோ? ஒப்பீனியன் ஏதாவது சொல்றீங்களா லிசனர்ஸ்? யார் சொல்லுங்க. ஸ்பீக்கர் இருக்காங்க? பிரான்சிஸ், ரஞ்சித், புது ஸ்பீக்கர், அப்புறம் பூனா. இல்ல மேல விஸ்வநாதன் சர்ச் போட்டுருங்க, அதனால வந்தேன். கீழே பூரா பாருங்க, உங்க ஐடி தான் இருக்கும். அதான் உங்க ஐடி தான் இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே உங்க சைட்ல இருந்து ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா கேட்கலாம். எனக்கு அண்ணா இந்த மாதிரி ஒரு புது ரொம்ப நாள் கழிச்சு புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. நீங்க தான் சொல்லணும், நியூஸ் சொல்றவங்க தான் சொல்லணும். இல்ல ஐ திங்க் எல்லாருமே இங்க வந்தவங்க இப்ப நம்ம ஸ்பீக்கருக்கு ரெகுலரா பேஸ்க்கு வரவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க நான் புதுசா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்பதான் வந்தேன். எல்லாருமே நல்லா நல்லா இருக்காங்க ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, புதுசா இருக்கு, லுக்கும் சரி, விஷுவலாவும் செம்ம ட்ரீட்டா இருக்கும் போல. படம் ரொம்ப கிளாஸியா இருக்கு. ஸோ நான் இல்ல ப்ரோ, நான் சுத்தமா இந்த படத்து மேல ஸ்டார்டிங்லேயே அவங்க இந்த மாதிரி சொன்னது எனக்கு வாரிசு மாதிரி ஒரு இது வந்துச்சு. நான் லைஃப்ல இல்லாம தான் இருந்தேன். ஆனா டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே தொடர்ந்து 6 வாட்டி பார்த்தேன். பார்த்துட்டு தான் அப்படி உள்ள வந்தேன் சேர்த்துருந்தேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்குன்னா பாசிட்டிவ் தான். மாயரன் ப்ரோ வந்துட்டார். இந்த மாதிரி படம் வந்து என்னன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஈஸியா கனெக்ட் ஆகிடும். அது அவங்களுக்கு ரிப்பீட்டட் வாட்சாகவும் இருக்கும், லாங் ரன்னிங்க்கும் கேரண்டீடா இருக்கும். ஸோ அதனால அது ஒரு ப்ளஸ் தான் ஆக்சுவலாக. ஒரு கமர்ஷியல் படம், ஆக்ஷன் படம் கொடுக்குறப்போ ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுன்றது தான் கிராஃபிக்கும் நல்லது. ஓகே ஓகே ப்ரோ. தெலுங்கு சைடுல நல்ல ஹைப் இருக்கு ப்ரோ. இங்கேயும் இப்போ டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நல்லா டிஎல்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கே யாருமே ஹேட்ரேட்லாம் எதுவுமே பரப்பல ப்ரோ. நல்ல ரெஸ்பான்ஸா பண்ணாங்க. கரெக்ட் தான். வேற ரஞ்சித் நீங்க சொல்லுங்க. அந்த அந்த பேர் யாரு? பூனா டக்கிலாமா? சம்பந்தமே இல்லாத பேரா இருக்கு. பயோவும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. எவ்வளோ ஃபேக் ஐடிக்கு ஸ்பீக்கர் அப்செட் பண்ணிட்டீங்களா? தெரியல. நீங்க கேட்ட உடனே வெளியே போயிட்டாரு ப்ரோ. மாவீரன் ஸ்பீக்கர் அக்செப்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு? பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? இப்பதான் பார்த்தேன். 2 வாட்டி பார்த்தேன். கமல் ஃபோன் பண்ணா அப்ரூவ் பண்ணேன். ஓகே தான், நல்லா இருக்கு. டீசரா ஓகே தான். இது அந்த கதை தான் போல 40-20. ஆமா ஆமா, அந்த கதை தான் போல. ஆனா குழந்தை என்ன கடைசியில ஒரே ஷாட்டுக்கு மட்டும் தான் வருது. இவங்க ஹைலைட் பண்ணதே குழந்தை. எனக்கு எல்லாமே டீசர்ல ரிவீல் பண்ண மாட்டாங்கல்ல ப்ரோ. எனக்கு ஏதாவது தோணுது.
எனக்கு எனக்கு மிஸ்லீட் தோணுது பண்ணிருக்காங்களோன்னு 40 தோணுது. இல்ல 45 வயசு வரைக்கும் அவர் கல்யாணம் கட்டாம பிசினஸ் அப்படின்னு ரன் பண்றாரு. அவர் ரன் பண்ணக்க மமிதா பாக்குறாரு, லவ் பண்றாங்க. அதுக்குள்ள குழந்தை ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுல செத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மமிதா. செத்தோன்னா ஏங்க குழந்தை அப்பட லெரின் என்ன என்ன லெரின் கதை? சரி உங்க யோசனை மட்டும் தான் சரி ஃபுல்லா போகும். அப்படி அப்படி பார்த்தா அப்படி அப்படி இல்லாட்டி இப்படி இருக்கும். சூர்யா கல்யாணம் முடிச்சு வைஃப் செத்து இருப்பாங்க, குழந்தை இருக்கும். அது அப்படி இருக்குமோ நான் தோணுது. வேற இன்னொரு ஆன்டி இருக்காங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு இன்னொன்னு ஒண்ணு ப்ரோ, எனக்கு இன்னொன்னு ஒண்ணு உக்கிரமா தோணுச்சு ப்ரோ. நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணல. விஸ்வநாதன்றதை இது ரிவீல் பண்ணல. பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு உக்கிரமா தோணுச்சு ப்ரோ. நவீனாட்டனை காட்டவே மாட்டானுங்க. மமிதா பேஜோட அம்மா அவங்கதான். அது ரவீனாட்டன் ஐயோ வந்து சூர்யாவோட எக்ஸ்லவரா இருக்க போறாங்க. கமல், நான் நினைச்சேன் அவங்கதான் வைஃபா இருக்கும் கமல். அவங்க குழந்தையா தான் இருக்கும். தெரியல, நான் இப்படி யோசிச்சேன். இவங்க ரவீனாட்டன் சூர்யாவோட எக்ஸ்லவரா இருக்க போறாங்க, மமிதா பேஜ் வந்து சூர்யாவை லவ் பண்றாங்க. அப்படி எதுக்கு அவங்க ஆனா தான் ஏதாவது எதிர்க்க போறாங்க. இல்ல கிளியரா சொல்றேன், இது மிஸ்லீட் தான்ப்பா. உனக்கு எப்படின்னா இந்த இந்த இப்ப நம்ம டைட்டில் வந்து விஸ்வநாதன் சன்ஸ். ஸோ அந்த குழந்தை தான் வந்து என்னன்னா சோல் ஆஃப் த மூவியா இருக்கணும். பட் இவங்களோட சோழர் அடிக்கடி அதான் சொல்லுவாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தை தான் முக்கியமா, குழந்தை தான் அதை சோல் ஆஃப் த வச்சுதான் மூவி. கதையே. அதை அப்படி பேஸ் பண்ணி தான் கதை. இது வந்து என்னன்னா நமக்காக ஜஸ்ட் வந்து என்னன்னா மிஸ்லீட்காக தான் இந்த டீசர் ரெடி பண்ணிருக்காங்க. முக்கியமான அப்படிங்களாங்க. விஷயத்த சஸ்பென்ஸா தான் வச்சிருக்காங்கன்றது தான் என்னோட ஃபீல். ஏன்னா அப்படியா? விஸ்வநாத் யாருன்றதும் காட்டல லெரின். விஸ்வநாத் வேற, இவர் பேர் சஞ்சய் விஸ்வநாத். விஸ்வநாத் வேற. ஸோ அதையும் நமக்கு இன்னும் ஷோ பண்ணல. மேபி அது அப்படியா? அப்படிதான் லெரின் இருக்கணும். ஓகே ஓகே, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இந்த படம் ஸ்டைல் நல்லா அவர் இருக்கும், நல்லா உங்களுக்கு, இல்லையோ. ஸ்டைல் உங்களுக்கு மட்டும்தான் அவரு எம்கே, எங்களுக்கு இல்ல. இல்ல அவரு எல்லாத்துக்கும் தான் பாசிட்டிவ் மில்க் பண்ணுவாரு. அவர் எப்ப நெகட்டிவ் இருக்கு, எனக்கு அது பிரச்சனை. இந்த படம் வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, சூர்யா வந்து ஆஃப்டர் லாங் டைம் சாஃப்டா பேசுற, சாஃப்டா இருக்க சூர்யாவை பார்க்க போனோம். அது சந்தோஷம். ஒரு மாதிரி இறுக்கமா இருப்பார்ல, அந்த சூர்யாவை இருக்க அது மாட்டாரு. இருக்கு, அதுதான் சொல்றேன். அந்த கர்மம் பார்த்து பார்த்து அழுத்து போய் பழைய வாரண மாறிய வாரண மாறம் மற்றது என்னது சில்லுன்னு ஒரு கால் சூர்யாவை பார்க்க போறோம். அது மட்டும்தான் அதுதான் சந்தோஷம். அதுதான் கரெக்ட். அந்த இல்ல கமல, படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அந்த சூர்யா பாக்குறதுக்காக பாக்கலாம் அந்த படம். மத்தபடி எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அந்த 40-20 அந்த ஸ்டோரி லைன் தான் ஞாபகம். என்னதான் அதுக்கு ட்விஸ்ட் இதுதான், 40-20 தான். ஆனா எண்ட் ஆஃப் த டே சூர்யாவை ஆஃப்டர் லாங் டைம் அந்த சூர்யா பாக்குறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் லோக்கி மாமா மட்டும் தெரியுத பார்த்தான்னு ஐயோ சூர்யா புறா இப்படி மாத்துறீங்க, இருங்க ரோலக்ஸை கூப்பிடுறேன்னு கூப்பிட போறாங்க. இப்படி இருக்கு சூர்யானாலே, இப்படி இருக்கு சூர்யா தான் சூர்யா. அது அது சூர்யா அவர்கிட்ட கேரக்டரே மாத்திட்டானுங்க. ஹோப்லி இல்ல எல்லா படமும் ஒரே ஜானர்ல இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி இதா இருக்கும்ல ப்ரோ. இல்ல அது ஓகே. அந்த சூர்யான்னா நமக்கு எப்படி என்ன மாதிரி, நமக்கு வாரணமாயிரம் என்னது இந்த சூர்யா, சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா, அந்த மாதிரி சூர்யா தான் நான் பார்ப்பேன். ராஜபாணியம் ப்ரோ, கை கட்டுறேன் ப்ரோ. சாஃப்டான சூர்யா பார்த்து தானே எல்லாரும் ஃபேன் ஆனது. இந்த ரகட சூர்யா இப்ப வந்தது, ஃபேன் பேஸ் அதிகமாகி வந்த சூர்யா தானே இது. மாயிரன் ப்ரோ, விஷுவல் எப்படி இருந்துச்சு? குவாலிட்டியா இருக்கு. எனக்கு அந்த சாங் விஷுவல் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த சாங் ஒரு மாதிரி நல்லா போஸ்டர் ஏய் மாதிரி இருக்குல்ல உண்மையாவே. இன்னைக்கு கக்கா போலாம் பாருங்க பரணி, கக்கா போலாம் பாருங்க, கக்கா தான் இன்னைக்கு வேற பரணி இன்னைக்கு என்ன பண்ணுவானு. எப்படி இருக்கு டீசர்? நல்லா இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் நல்லா இருக்கா? எனக்கு ஆஃப்டர் லாங் டைமுக்கு பிறகு சூர்யா அப்படி பாக்குறது எனக்கு நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரத்தம் அது என்ன பாத்துருக்கு. விஷுவலா நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஓ ஓகே ஓகே, நான் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். ஆனா சில இடத்துல விஎஃப்எக்ஸ் உங்களுக்கு பிசிறடிக்கிற தெரியுதா? கிரீன் சீன் கமலு அந்த ஸ்டேடியம். ஆமா, சில இடம் கிரீன் சீன் தெரியுது. அது நம்ம வாரிசு படத்துல வரும்ல, அண்ணா குளிக்க பின்னுக்கு கிரீன் சீன், அது மாதிரி சில ஐட்டங்கள் வருது.
ஏதோ பட்டுட்டு இங்க இருக்கு பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கு என்ன இந்த மமிதா ஓவரா ஜெனிலியா மாதிரி ஆக்டிங் கொடுக்காம ஓகேயா இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. பாப்போம். அதுவும் எப்ப இருந்து ஓடுது ஸ்பேஸ்? ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டு இருக்கா? இப்பதான் போட்டாப்புல ஓகே ஓகே. கமல். சில டைம் அந்த யாரு மமிதா பைஜனுங்க மூளைகளை காண்றோமோ அப்படியும் இருக்குமோ இந்த கொரியன் படங்கள்ல வர்ற மாதிரி. ஏங்க இப்படி இல்ல அது ஓகே. டீனேஜ் பொண்ணுன்னா சரி, மூஞ்சில மேக்கப் எல்லாம் அந்த குழந்தை பிள்ளை எல்லாம் நம்ம அந்த அந்த விளையாட்டு எல்லாம் பண்ணும். டீனேஜ் பண்ணுவா 20 பண்ணும். வயசுக்கார பொண்ணு ஸ்டைல் அப்படிதானே காட்டணும். எங்கல 20 வயசு பொண்ணெல்லாம் மூஞ்சில கீறிக்கிட்டு இருக்கு போற வர மூஞ்சில எல்லாம். நல்லா இருக்கு பாப்போம். ஆமா வீரா. ஆனா ஜீவி நல்லா போட்டு. இல்ல மமிதா என்ன பண்ணுச்சு எனக்கு புரியல. அந்த அந்த அவங்க அம்மா யாரு சூரியன் அம்மாவுக்கு இவங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கு போறவனுக்கு மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த மேக்கப் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்குங்க. எங்க பிடிச்சிட்டு வரேன்னு இப்போ அவங்க சொல்லுவாங்களா ராதிகா, அந்த சீனை பார்த்தா அது டீனேஜ் பொண்ணு மாதிரி இல்ல, அதை விட குறைஞ்ச அஞ்சலி பாப்பா மாதிரி இருந்துச்சு. அதான் கேட்டேன் மூளை கீழே குழம்பு இருக்குமோ அது. ஆனா ஜீவி நல்லா போட்டிருக்கான். ஆனா கமல் எனக்கு மட்டும் ஒண்ணு தோணுது, இது டிஃபான்ஸ் வச்சுப்பாங்க. என்னடா நான் எங்களுக்கு பண்ணா ஓடுறதல்ல உங்களுக்கு மட்டும் இது நடக்குது. அவங்களுக்கு தொடர்ந்து வருது. போன வருஷம் எல்லாம் இட்லி கடை சாங் தான் பயங்கரமா இருக்கு. ஜிவி எத்தனை சாமி அதெல்லாம் பயங்கரமான ஹிட். இட்லி கடை எல்லாம் செம்ம ஆல்பம் ப்ரோ, அதெல்லாம் குறைய சொல்லுங்க. சூப்பரா போட்டிருக்கோம் ஜிவி. சாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாம்? நல்லா இருக்கு படம் டீசர். பேக்ரவுண்ட் சாங் சூப்பரா போட்டிருக்கான் ஜிவி. சாங் தான் எனக்கும் அந்த பராசக்தியில தரக்கு தரக்கு தக தாரா அந்த 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 ஃப்ளோல இருந்துச்சு. தீம் வேறையா இருந்துச்சு. அது ஆமா தரக்க தரக்க ஒன்ஸ் மோர். நீங்க மோத போய் பராசக்தி பாத்துட்டு வாங்க. எஸ்கே மேல ஒரு நோட்டை கேட்க பராசக்தி பார்க்க போறீங்க? புரியுது. ஸ்டைல் இப்பதான் பார்க்க போறாரு பராசக்தி. நான் எங்க பார்க்க போறேன்னு சொன்னேன். ட்ரெய்லர் வந்த அன்னைக்கு மட்டும்தான் ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு, லேட்டா வரலாம், பொட்டன்ஷியல் இருக்கு. மிரட்டாலா இருக்கு. வெயிட்டிங் எப்படா வரும்னு இருக்கு. படம் பார்த்த டீசரை பார்த்து எனக்கு படத்தை டீசர்ல ரொம்ப பிடிச்சது பிஜிஎம் தான். சோல்ஃபுல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்கா இருக்கு. நடக்க போகுது ஒண்ணு இந்த படம் டியூடு மாதிரி பயங்கரமா ஹிட் ஆக போகுது. இல்லாட்டி இந்த 10 மாதிரி சில பேர் என்ன இப்படி பண்ண முடியும். டியூட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பிரதீப பார்த்தா உங்களுக்கு சில பேத்துக்கு அவர்ச்சனா இருக்கும். அதாவது வயசுல மூத்தவங்களுக்கு பிரதீப பார்த்தா ஒரு அவர்ச்சனா இருக்கும். சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியோட அந்த ரோலை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அந்த பிரச்சனை இங்க வராது. இந்த அதாவது இருக்கும் வந்தோடனே எதுக்கும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அதுன்னு பார்த்து பேசதான் செய்வான். பட் ஆனா டீசரே ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கா ஒரு மாதிரி பிஜிஎம் என்னங்க எப்படி போட்டிருக்கான். ஏதோ அத்தன்டிக் தெலுங்கு இப்படிதான் போடுவானுங்க. தெலுங்கு பிளேவர் நம்ம அந்த படத்தை பார்க்கும் போதே ஒரு உள்ள கொண்டு போயிருவானுங்க. நான் அந்த மாதிரி தெலுங்கு படம் பார்க்கும் போதே தோணும் நல்லா இருக்குடா படம், அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட் வாட்சா தான் இருக்கும் இந்த படம். எனக்கு நான் கருப்பு தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த படம் என்னடான்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நிக்கிற மாதிரி நிக்குது. கருப்புக்கு அப்புறம் சரியான படம்.
இல்ல நான் கருப்பு எனக்கு தான் சூர்யா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் கமல் ப்ரோ. எனக்கு வந்து சூர்யா பாத்தீங்கன்னா வந்து கமர்ஷியல் தான் ரொம்ப இன்னைக்குமே வந்து ஒரு இதா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த படமும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த விஷுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வாரிசு ஃபிளேவரு பிளஸ் வந்து விஷுவல் கிராண்ட்னஸ் எல்லாமே இருக்கு. பிளஸ் வந்து அந்த அதாவது இந்த தெலுங்குல இருக்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை வந்து ஒரு காமிக்கிற ஒரு இது மாதிரி தான் இருக்கு. ஒரு பட் ஒரு ஆனா வந்து படம் வந்து ராதிகா பிஎன்சி கமர்ஷியல், இது ஏஎன்பி கமர்ஷியல். இல்ல ஏ இந்த படம் ஏ இதுவும் ஓடிரும் ஷாம் ப்ரோ பிசியில. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ராதிகா இதெல்லாம் காமிச்சிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா ஒரு இல்ல கமர்ஷியல் படத்துக்கான அது இது இருக்கு, ஃபிளேவர் இல்ல இருக்கு. ராகவன் ப்ரோ. பிஎன்சில இருக்க என்ன பிரச்சனைனா வாரிசு வாரிசு படமும் சரி இந்த படம் எலைட்டுன்றவானுங்க. எலைட் எலைட்டுன்னுவானுங்க. அதான் பிரச்சனை. எலைட் இதுக்கு செட் ஆகாது. அது இந்த இல்ல படத்தை எலைட்டு சேர்த்துவான். கரெக்டு தான். நீங்க கஜினி படத்தை எலைட்டின்னு சொல்லுவீங்களா? அது வந்து எல்லாத்துக்குமே புரியும், எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம். அந்த மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் அந்த ஒரு கனெக்ட் ஆகாத ஒரு இது கிடையாது. எல்லாமே காமன் எமோஷன் தான். ஒரு லவ்ங்கிறதோ ஒரு ஒரு எதுவுமே ஒரு காமன் எமோஷன் தானே. அதனால வந்து கண்டிப்பா ஈஸியா கனெக்ட் ஆயிரும். இப்ப நீங்க ராஜாவாண்டி வாரிசு ப்ரோ அது சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஓகே தான். இந்த படம் வந்து இப்ப நான் இந்த கண்டனங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம். சுதந்திரம் மியூட்ட போடு சுகன். யாருக்கு மியூட் போடணும்? சுகன் அவருக்கு மியூட் போடணும். அவருக்கு அங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அது இங்க மியூட்ல தான் அவர் இருக்காரு, மியூட்ல மியூட்ல தான் தான் இருக்காரு. இருக்காரு. நீங்க மட்டும் தான் ஸ்பீக்கரே ஆன் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் தான் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க. ஐயோ ஆண்ட்ராய்ட்ல வந்து இதுதான் பிரச்சனை போல இருக்கு. சுகன் ஸ்பீக்கர் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ ராஜாமணி ப்ரோ என்ன பிரச்சனைனா இது இந்த படம் இப்ப நாம வந்து எல்லா படங்களும் பார்ப்போம். இது செட் ஆகும். இவனுக்கு இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அந்த கரெக்ட்னஸ் இந்த கரெக்ட்னஸ் பார்த்தானுங்கன்னா இது வந்து எப்படி 40 வயசுன்னா உங்களுக்கு 40 வயசு பொம்பளை தானே கட்டணும். எப்படி நீங்க 20 வயசு பண்ணா நீங்க கல்யாணம் பண்ண முடியும், லவ் பண்ண முடியும்? ஒன்னும் வருவானுங்க தூக்கிட்டு. அவனுங்க சும்மா இருந்தாலும் நீங்க கிளப்பி விட்டுருங்க போல. எப்ப அதுல காட்டுறதே அப்படித்தானே. பிறகு என்ன இது எப்பயோ வந்துச்சே அந்த இதுல அதெல்லாம் நம்ம விடுங்க. ஆனா மமிதாக்கு சரியான டியூடு இது. இல்ல நான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் லைரியன், இல்லைன்னு சொல்லல. அதாவது வந்து எதையுமே வந்து ஸ்க்ரீன்ல கேரி பண்ற ரோலை பொறுத்து இருக்கு, கேரக்டரைசேஷனை பொறுத்து இருக்கு. எந்த ஒரு படமும் இப்ப நீக்குன்னு ஒரு படம் இருந்துச்சுல, நிலவுக்கு மேல் நடிக்கும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓகே தான், டீசெண்டா தான் இருந்தது. ஆனா அந்த படத்துல நான் பெரிய மைனஸா நான் என்ன பார்த்தேன்னா அந்த கேரக்டர், அந்த அனிகாவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியும். அந்த நடிப்பு தான் வந்து நம்மள கடத்தணும். நம்ம அவங்க அப்ப கொண்டு வர எமோஷன் திடீர்னு மர்மப்புல நல்லா நடிச்சதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல. அதாவது வந்து இல்ல அதுக்கு அந்த ஹீரோ இல்ல அவனுக்கு அவ்வளவு பெரிய எமோஷன் கிடையாதுல்ல. இவங்க வந்து அவங்க அப்பா இதாயிடுறாரு அப்படின்ற ஒரு எமோஷனை கொண்டு வந்து ஹீரோயினுக்கு மேல அவ்வளவு ஒரு இதா வச்சு ஏதோ சம்திங் ஒரு இது எழுதியிருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அது வந்து நமக்கு அந்த இதே கடத்தப்படலை. என்னன்னா வந்து ரொம்ப ஒரு அந்த ஆக்டிங்கே சுத்தமா இல்ல. அது அழுகுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் அந்த ஒரு மீமை பார்த்து அப்படிதான் இருந்தது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த டீசர்லயே வந்து ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஒரு சென்சிபிளான கேரக்டர் மாதிரி இருக்கு சூர்யாவோட இது. அந்த பையனை தூக்கிட்டு வர்றது மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி ஒரு 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 எலிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. மித்தபடி எல்லாமே ரொம்ப சப்டிலா ஒரு மாதிரி கேரக்டருக்கு நீட்டா எழுதின மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கு. பார்த்தோன்னே இம்மீடியட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமாயிருச்சு இந்த படத்துக்கு. பார்க்கலாம் ஜூலை எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இல்ல. நடுவுல இந்த கமலு முத்துன கத்திரிக்காய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தானே. இல்ல இல்ல ஆனா முதல் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப இல்ல அது பல்தான் பேசும்போது அப்படிதான் இருந்தது. லைட்டா அப்படியே தோணுச்சு பல்தான். எனக்கு அதை விட எனக்கு இப்ப ரெண்டாவது சிங்கிள் வரும். எஸ்டிஆர் பாட போறான், தலைவன் கருப்புக்கு எல்லாரும் ஃபயர் வைப்பாங்க. ஆமா, கொஞ்ச நாள் கிருஷ்ணராஜன் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு ஆமா. அடுத்து சின்ன தலைவன் பாட்டு வர போது அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஆனா கமல் இவ்வளவு காலமும் இப்ப ஏகே ஃபேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, இப்ப எலைட் புளுத்தி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. சிறுத்தை சிவா எல்லாம் வேணாம். இப்ப பார்த்தா சிறுத்தை சிவா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க படம் வைங்க சார்ன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நாங்கெல்லாம் கோபி பிரசன்னா வேணாம் ஒன்னும் அண்ணன் நீங்களே பண்ணுங்கண்ணே. இந்த புளுத்திஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க போஸ்டர். சூர்யா எங்கேயோ பாக்குறாரு, இந்த ட்ரெய்லர்ல சூர்யா எங்கேயோ இருக்காரு, மமிதா எங்கேயோ இருக்காங்க. இல்ல சூர்யா எங்கேயோ பாக்குறாரு, மமிதா எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியும். அதை பார்த்தா சூர்யா மாதிரியே தலை மட்டும்தான் சூர்யாவா இருக்கு, உள்ள இருக்க பாடியா பார்த்தா சூர்யா மாதிரியே தெரியல. சூர்யாவுக்கு ஆம்ஸ் கிம்ஸ் எல்லாம் இருக்காங்க, பார்த்தா ஆம்ஸே இல்லையாப்பான்ற மாதிரி இருக்கு. அது பிக்க பாரு.
ஏன் இப்படி பண்றானுங்க? ஏன் இவ்வளவு லேசியா இருக்கானுங்க? லட்சக்கணக்கா தானே இவனுக்கு போஸ்டருக்கு வாங்குறானுங்க. போஸ்டர் இது பண்றானுங்க. அழகா உள்ளுக்க மிக்சிங் பண்ணி குடுக்குறானுங்க போல. இதுக்கே இப்படின்னா வரப்போற படங்களுக்கு போஸ்டர் எப்படி இருக்க போகுதுன்னு இப்பயே தெரியுது. அதுவும் ஏஐல எவ்வளவோ இருக்குதுடா. நல்ல நல்ல இது இருக்கு. மாசம் வந்து $10 கொடுத்தீங்கன்னா நல்ல ஏஐ எல்லாம் இருக்குது. அதை கொடுத்து பண்ணா கூட பரவாயில்ல. ஓசியில கொடுக்குற ஏஐ வச்சு இவனுக்கு வந்து இது பண்றானுங்க. பகத் பாசிலுக்கு போட்ட மாதிரி ஏன் சாம்பரோ ரீஇன்ட்ரோடியூசிங்னு போட்டிருக்கலாம் சூர்யான் கூட. என்னது? பகத் பாசிலுக்கு ஆவேசத்துல போடுவானுங்க ரீஇன்ட்ரோடியூசிங் பாப்கார்ன். ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. என்னத்துக்கு அந்த அது? மாதிரி இதுலயும் போட்டுருக்கலான்றேன். வை சூர்யான் இருக்கு. வை ஒய்யினா பழைய பழைய பேர் இருக்காருல்ல. அதுக்கு ஓகே ஓகே. ஆனா இந்த சூர்யா பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. ரொம்ப 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 காலம். என்ன கடைசியா எப்படி இப்ப இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா 24ல வர அந்த வாட்ச் மெக்கானிக் கேரக்டர் வேணா அதுல லைட்டா தான். ஆமா. அது கதையோட போயிரும். அது ஒண்ணு இதா இருக்காது. இது வாரணமாயிரம் டைம்ல தான் இப்படி சூர்யா இருவேன். ஃபுல் படம் ஃபுல்லா சில்லுன்னு கூலா ஃபைட்டுன்னு வந்தா மட்டும் ஃபைட் பண்றது, மற்றபடி கூலா இருக்குது. வாரணமாயிரம் அந்த சில்லுன்னு இருக்காது. வேற என்ன படம்? அயன்னு சொல்லலாம். அயனு அப்ப வர எல்லா படத்துலயும் முக்காவாசி கொஞ்ச நேரம் அப்படி இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த சிங்கம் சீரீஸ்குள்ள போய் தான் ஆள் ஸ்டிப் ஆயிட்டாரு. எல்லாம் ஃபிட் ஆகி உள்ளுக்குள்ள அவரு காக்கி சட்டையை கஞ்சி ஊத்தவனா 2 டம்ளர் வாய்க்குள்ள அள்ளி ஊத்துற மாதிரி இருப்பாப்புல. இப்பதான் பழைய சூர்யா மாதிரி இருக்கு. பாப்போம். அந்த நியூஸ பாத்தியா? இது அந்த வலைப்பீச்சில் நீ சொன்னானுங்க கமல. என்னது? சூர்யா வந்து போட்டாரு. அங்க போயிருச்சு இந்த ஸ்டோரி. முரட்ட ஸ்டோரி. ஆமா ஆர்டிஎஸ். அது இல்லையா பிரபாஸ் கூட பண்ண பிரபாஸ். மூணு விஷயம் அது நல்லா இருக்குன்னா, ஒன்னு சூர்யா லுக்கு, பிஜிஎம், அதாவது விஷுவல் நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் விசில் அடிச்சான். காருக்குள்ள உட்கார்ந்தது யார் யாருக்கெல்லாம் டியூடு ஞாபகம் இருந்துச்சு? ஏர் கூலரா? காருக்குள்ள மமிதா உட்காந்து சூர்யாட்ட பேசும்போது. ஆமா தொடர்ச்சி. ஆமா எடிட் வந்துரும் இன்னும் கொஞ்ச நேரம். ஆனா எனக்கு டியூட்லயே ரொம்ப இரிட்டேட்டிங்கான சீன் எனக்கு கார் சீன் தான். கார் சீன் அதுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன். எடிட்லாம் ஃபயரா வரும் என் சைடுல. ரெட்ரோ மட்டும் இது வரைக்கும் எப்ப எடிட் பார்த்துருக்கோன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி மாவீரம் ப்ரோ எதுக்கு நீ ரெடி ஆயிக்கல அந்த டெம்ப்ளேட். ஆமா மாவீரம் ப்ரோக்கு அன்னைக்கு இந்த கதை தெரிஞ்சப்பே மாவீரம் ப்ரோ வந்து துணி டாக்ல தான் சொன்னாரு, நம்ம ரெடி ஆக வேண்டிய நேரம் எனக்கு வந்துருச்சு கத்தி சண்டை போடுறது. அதனால மாவீரம் ப்ரோ ரெடி ஆயிக்கோங்க. இந்த படத்தெல்லாம் இன்னும் இதுல இன்னொரு அது ஃபேன் ஃபைட்டா போகும். இவன் வந்து சூர்யாக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. என்னத்தையோ பாரு, என்னத்தையோ சொல்லு, ஒப்பீனியன். மாவீரா, இந்த நேத்து இதை பார்த்தேன். கார்த்திக் திருந்த மாட்டாரா மாவீரா? வேணாம் மாவீரா, எங்களுக்கே கீழே அறுந்து தொங்கிரும் போல இருக்கு. அவரு அந்த படம் பண்றவரே சிலோன்காரர் தான் ஸ்டைல். ஐயோ கீழே எங்கடே அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல ப்ரோ. அது சிலோன் டைரக்டர் தான் ப்ரோ. டைரக்டரே கார்த்திக் சுப்ராஜ் வெறும் ப்ரொடியூஸ் தாங்க பண்றாரு. எப்பா சிலோன் கேரக்டர் சிலோன்ல நடக்கிற மாதிரி பண்ணுங்க. உங்க டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் தான், காசு போட்டு படம் தான் எடுக்கிறாரு. அப்ப அவரு டைரக்ட் பண்ணலையா கமல்?
இல்ல பிரசன்ட் அவர் பண்றாங்க அந்த படத்துக்கு கார்த்தி அவர் சொல்றாரு. அது பிரசன்ட் வேற பண்றாரு. படம் தான் சரி, டைரக்ட் இப்போ ராணாவும் இப்போ அவர் ஒரு சின்ன படம் எடுக்கிறாரு, அது இன்னும் அவார்டு வரல. படம். அது அது அந்த இன்னும் படம் இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரல. மாவிரையா, இது வேற படம் இது. அது இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல மாதிரி ப்ரோ. இது அதெல்லாம் அவர் மாவிர அது பிரசன்ட் வேற பண்ற படம் படம். மாதிரி. லெரின் சொல்றது பிரசன்ட் பண்ற படம். ஆமா, இது பிரசன்ட் பண்ற படம், அதுதான் ப்ரொடியூஸ் பண்ற அவார்டு படம். படமாச்சு. அவர் இப்ப அந்த சின்ன படம் அவார்டு படம், அந்த சின்னதா எடுக்கிற படம். கமல், நான் வந்து சொல்லவா, இங்க அங்க இலங்கையிலேயே வந்து படங்கள் வருது, அந்த கமர்ஷியல் படம் அந்த படம்னா அங்க அங்க வந்து தமிழ் ஹீரோ அப்படி இப்படி சின்ன 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 ஊர் படங்கள் இருக்குதானே, நடிக்கிறாங்க. ஆனா அந்த படங்கள் கூட லவ் ஸ்டோரி ஆக்ஷன் படம்னு தான் வருதே தவிர இங்க ஸ்ரீலங்கா மில்க் பண்ற மாதிரி படம் அவனுங்களே பண்றது இல்ல. அங்க இருந்து வந்து இங்க இங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வேற மாதிரி படம் பண்ணிட்டு போறதுக்கு இன்னும் அங்க போய் அவனும் திருந்த மாட்டான். இந்த படம் இப்ப ஒரு படம் வந்துச்சுல, இப்ப இந்த வைபவ் படம் ஒண்ணு வந்துச்சு, அதுவே ஸ்ரீலங்கன் படம். சரி ப்ரோ, நீங்க வைபவ் அடுத்து எப்ப இந்த வசனத்தை சொல்லுவீங்கன்னு தான் நான் காத்திருந்தேன். மறுநாளே சொல்றீங்க பாருங்க. எப்பா உலகம் ஃபுல்லா முஸ்லிம்ஸ் தானப்பா டெரரிசம் பண்றாங்க, அப்ப அவங்களதான் எடுத்து காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இஷ்யூ இருக்குல்ல bro, அதை எடுத்து காட்டுறாங்க. அவ்வளவுதான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் எடுத்து காட்டுறான். இப்ப உங்க ஊர்ல ஜாதி பிரச்சனை இருக்கு, இப்பயே முஸ்லீம் பிரச்சனை இருக்கு, இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லு எடுத்து காட்டுறதுக்கு. மொத்தத்துல இப்ப இல்ல, மொத்தத்துல அவன் எடுக்கிறான், அவ்வளவுதான். அதுதான் இப்ப ஜாதிய ஜாதியான படங்கள் எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஜாதி வந்து நிப்பாட்டணும், ஜாதி வந்து இருக்கக்கூடாதுன்னு பண்றீங்க. ஓகே, இப்ப எங்களுக்கு இப்ப இது நடந்தது, சண்டை நடந்தது, அதை எடுத்துக்கிட்டே இருந்தா அது என்ன ரீசன் அதுக்கு சொல்லுங்க. அதை வச்சு மில்க் தான் பண்றீங்க. அவன் அதை வந்து மில்க், அதை வந்து அவன் வந்து தப்பா காட்டல, ஸ்டைல் கரெக்டா தானே தப்பா காட்டல. இல்ல கமல், பாயிண்ட் அதுல அவன் தப்பா காட்டுறான் கரெக்டா காட்டுறான், மொத்தத்துல அதை அவன் எடுக்கிறான். அது உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அந்த மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு அதை எடுக்கிறது பிடிக்கல. நம்ம ஒரு பஞ்சாயத்து போனோம்ல, அந்த அந்த சொல்றேன். இப்ப முஸ்லிம்ஸுக்கு பிடிக்கலன்னா முஸ்லிம்ஸ் வந்து டெரரிஸ்டா இப்ப இருந்தா கொண்டு போடுறது. இப்ப வந்து இப்பயும் கொண்டு போறவன் வந்து தமிழன் கிடையாது, என்ன இந்து கிடையாது, புத்திஸ்ட் கிடையாது, ஜீசஸ் பண்றவன் முஸ்லீம் தான் பண்றான் கொண்டு போடுறது. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். இதுக்கு வந்து நான் ஒரு உங்களுக்கு டீடைல்டு ஆர்குமெண்ட் வேணா வாட்ஸ்அப் கால்ல வைக்கிறேன். இது வந்து நீங்க சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான இல்ல இது நீங்க தமிழ் டிஃபெண்ட் பண்றது இதெல்லாம் ஓகே. இது இப்ப நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்ட். மெயினா விஸ்வநாதன் சன்ஸை பத்தி பேசுங்கயா. கீழே எல்லா பேரும் அதுதான் வந்திருக்காங்க. அதுதான் வந்து மெயினா, வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல ராஜா பாண்டியன், நீங்க நான் சொன்னது தப்பா நினைக்கிறீங்க. இப்ப தப்பா நினைக்கல, நான் உங்களுக்கு அதை வந்து வேற விதமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றத விட என்னோட பாயிண்ட் நான் சொல்ல வரேன். அப்ப சொல்லும் இல்ல அது ஓகே. இப்ப மாவீரன் போன்னு சொன்னா இல்ல, இப்ப வந்து இத வந்து மில்க் பண்ண, இப்ப ஸ்ரீலங்கா மேட்டர் முடிஞ்சுது, அதை வச்சு மில்க் பண்ணதான் பாக்குறாங்க. இப்ப ஜாதிய பிரச்சனையும் இருக்குது, அதை வச்சு பண்றாங்க. ஜாதி ஒடுக்குமுறை, ஜாதி எல்லாம் இப்படி நடக்குது. முடிஞ்சது ஏன் எடுக்கணும் நீங்க, அது உங்க பாயிண்ட்ன்ற. அத மாதிரி அவன் ஒரு பாயிண்ட், அது மில்க் பண்றது தானே வருது, பாயிண்ட்னு வராது. அது எப்படி நீ அது பாயிண்ட்னு? இப்ப எங்கள்ட்ட நாட்டுல பிரச்சனை, இப்ப இன்னும் எல்டிடி இருக்குதா, சண்டை நடந்துகிட்டு இருக்கா? இல்ல இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், இவங்களை வந்து காப்பாற்றணும், திருப்பி வந்து ஈழத்தை வந்து கொடுக்கணும், மக்கள்கிட்ட தமிழ் கொடுக்கணும்னு யாராவது கேட்டாங்களா? யாராவது கொடுத்தாங்களே? சண்டை நடந்துகிட்டு இருக்குன்னா நீங்க எடுக்கிறதுல ஒரு பியோசனம் இருக்கு. அங்கதான் முடிஞ்சு அவன் பீஸ்ஃபுல்லா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அவன் வேற நாட்டுக்கு போய் உழைச்சிக்கிட்டு அவன் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க அதை வச்சு காசு உழைக்கணும்னு பாக்க ஓரளவுக்கு தான் எல்லாம் வழியே. நீங்க எல்லா டைமும் அதை போட்டு பிணைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அது கடுப்பு மாயிராத. நீ உனக்கு இதே வராதா? சரி நாங்களே போயிட்டோம்டா, மூவ் ஆகிட்டோம், நீ என்ன அதை ஸ்டிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் வரும். இப்ப 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 பாரஞ்சித்தோ இல்லாட்டி இவங்க எல்லாரும் பண்றாங்கன்னா அது ஜாதி இப்ப இன்னும் இருக்குது, அதுக்காக எடுக்கிறாங்கன்னா ஓகே, நீங்க வந்து சொல்லலாம் ஓகே இன்னும் ஜாதி இருக்கு, ஜாதிய வெட்டு படுகொலைகள் இருக்கு, அதுக்காக நான் காப்பாத்துறேன் கொள்றேன் அதுக்காக எடுக்கிறேன்னா எடுக்கலாம். இப்ப இங்க ஈழத்துல என்னது ஜாதி? இப்ப தமிழன் சிங்களவன், நான் என் கூட இருக்கிறவங்க கூட 3 பேர் சிங்களம், எனக்கு என் அண்ணால இருந்து எல்லாரும் செத்துதாங்க, அதுக்காக நான் இங்க இருந்து அறுவலர் அவனை கொன்றுவணும்னு இவனை கொல்ல முடியுமா? Not sense, right? இது ஹிஸ்டரியா? நீங்க
ஹிஸ்டரியா சரி நடந்துச்சுன்னா விடுங்க. ஓகே. ராஜபாண்டியன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த இந்த சூர்யா பட டைட்டில்லையே இந்த கான்செப்டுக்குள்ளேயே இருக்கும். ஆமா ஆமா அததான் சொல்லுது. ஏன்னா நீங்க அததான் மேல விஸ்வநாதன் சன்சன் போட்டு வச்சுட்டு உலக ரசிகரை பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. அது டயலாகும் நல்லா இந்த கஜினில வர்ற மாதிரி தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்து பண்ற மாதிரி இங்க ஒரு டயலாக் ட்ரெய்லர்லயே டீசர்லயே ஃபிட் பண்ணிருக்காங்க. நம்ம தான் பெரிய ஆள் நினைப்போம், நம்மளோட பெரிய ஆள் மாதிரி டயலாக். ஆமா அந்த டைலாக் நல்லா இருந்தது ஆக்சுவலா. லக்கி பாஸ்கர்ல டயலாக் சூப்பரா இருக்கும். எல்லா டயலாக்கும் செம்மையா இருக்கும். தமிழுக்கு ஏத்தாப்புல. சொல்லிட்டாங்க கேட்கறதுக்கு. பைலிங்குவல் அது 2 ஸ்டேட்லயுமே ரிலீஸ் ஆகுதா? தமிழ், தெலுங்கு 2லயுமே. தமிழ் தெலுங்கு ஆமாண்ணா. தமிழ் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. ஆனா ஸ்டேட் தமிழ் ஃபிலிம் தான். அதான் அது தமிழ் படம் தான். சூர்யா நடிச்ச தமிழ் படம் தானே அது. அங்கேயே எடுத்திருப்பாங்க. இல்லண்ணா தமிழ்ல எடுத்திருக்காங்க, தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. கீழே ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காருல்ல, அது யாரு? சைக்கிள்ல போய் பக்கத்துல ஒரு பொண்ணு ஆண்டியா? யார் அந்த கேரக்டர் எனக்கும் தெரியல. யார் அது சைக்கிள்ல போறது? எந்த ப்ரொஃபைல் ஏரியும் கீழே கீழே கமெண்ட்ல பாருங்க. பேச போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கியா சுகனு? இது ட்ரீசர் பார்க்காம? ஓ நீங்க டீசர்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? கீழே நான் லிசனர்னு நினைச்சிட்டேன். ஆமா கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல கமெண்ட் போட்டிருக்காங்க. அது தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆமாமா உடனே ருக்கிமணி வேற கிஷோர், கார்த்திக், கிரி பிரசாத், வினோத், கிஷோர், இன்னொரு ஆளு தர்ஷா, நகுல், ஹரிகரன், ரோலக்ஸ், நிறைய பேர் இருக்கீங்களேப்பா. மேல வரலாமே, வந்து பேசலாமே இன்னைக்காச்சும். டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன். கீழே இருக்க லிசனர்ஸ் யாராவது மேல வந்து பேசுங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு. சுகன் தெளிவா சொல்லுங்க சுகன். ஆனா கமல் பாருங்க டெடிகேஷன் லெவல். நான் 4:30 வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன். எந்திரிப்பா டீசர் வந்துருச்சுன்னு மிஸ்ட் கால் கொடுத்து ஞாபகப்படுத்துறாரு. அப்படியா? ஆமா சொல்லிட்டு இருந்தான். போன் பண்ணுங்க யாராவது அவருக்கு அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு அவனே கால் பண்ணிருப்பான். சரி டீசர் வந்துருச்சு போதுன்னு சொல்லி நான் எந்திரிச்சு ஒரு 2 தடவை டீசர் பார்த்துட்டு அப்புறம் ஸ்பேஸ்குள்ள வந்தேன். வீடியோ நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்கும் போல தோணுது. தான் தோழருக்கு ஸ்டோரி தெரியுமா? ஆள்கிட்ட கேளுங்க தோழர்கிட்ட. தோழர் இந்த குழந்தை யாரு? குழந்தை இது குழந்தையா நவிதாவா? என்ன வந்திருக்காரா? ஆமா வந்திருக்காரு சார். இப்ப அவசியம் தெரிஞ்சாகணுமா இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. எல்லாம் வந்துருச்சு. வாங்க சொல்லுங்க. அப்படிதான் அந்த குழந்தையே மவிதா. அவர் ஏற்கனவே சொன்னது என்னன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல மாட்டாரு. அபிஷியலா அவங்க சொன்னது. டைரக்டா டீமே என்கிட்ட சொன்னதை நான் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது கேள்விப்படுறது, இந்த அரசு பிரஸ்லாம் வர்றது, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுவேன். ஆல்சோ இது கதைங்க தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேணும்னே டீசர்ல வந்து முழு கதையை சொல்லாம அழகா அதோட ஃபிளேவரை மட்டும் சொல்லி இது பண்ணியிருக்கான். நீங்க டப்புன்னு வந்து இதுல எப்படி லைட் எரியுன்னு உடைக்க சொல்றீங்க. ஏன்னா பியூட்டிஃபுல்லான டீசருங்க. நான் ரொம்ப வருஷமா ஏதோ சொல்லிட்டு இருப்பேன். ஒரு டீசர்ன்றது ஃபிளேவரை மட்டும் தான் கொடுக்கணும், அது கதையை கொடுக்க கூடாது. இல்ல ஒரு சீனை வச்சு ஒரு சீன் வச்சு மட்டும் ஒரு டீசர் பண்றதோ,
இல்ல சும்மா அடிச்சு 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 அதை வச்சு ஒரு ஃபாஸ்ட் கட்ஸ் பண்ணிக்கிட்டே போறதோ, இதெல்லாம் இல்லாம அழகா செம்ம அழகா இருந்துச்சு டீசர். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு அழகான லிட்ரல் சென்ஸ்ல சொல்லல, ரொம்ப நல்ல டீசர்னு சொல்றேன். அழகாவும் இருந்துச்சு அதே சமயம். இந்த விஷுவல்ஸாவும் சரி, குறிப்பா சூர்யா எனக்கு வந்து அவ்வளோ அழகா இருந்தாப்புல. லுக்ஸாவும் சரி, அப்புறம் முக்கியமா அந்த வாரணமாயிரம் மாடுலேஷனை விட்டு தொலைச்சதுக்கும் சரி, வந்து மொத்தமா அதை தூக்கிட்டு அப்படியே எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி இருந்துச்சு சூர்யா. மமிதா சரியான செம்ம பெர்ஃபார்மரா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு அழகா துருதுருன்னு இருக்கிற ஒரு பிளேஃபுல்லா இருக்கிற ஒரு பொண்ணாவும் ரசிக்க முடியுது. அதே சமயம் நல்லா பெர்ஃபார்மும் பண்றாங்க. சரியான வேல்யூ அடிஷன் அது. எனக்கு அதான் சொல்றேன்ல, எனக்கு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு ஒரு படம். நான் சொன்னேன் இல்ல, எனக்கு கதையே எனக்கு பிடிச்சிருச்சு. ஆனா எனக்கு பெருசா எதிர்பார்ப்புல எனக்கு லக்கி பாஸ்கர் பிடிக்காது. அதனால எனக்கு பெருசா இது இல்லைன்னு. ஆனா இது பார்த்த உடனே எனக்கு சரி, அதான் சொன்னேன். இந்த டீசரோ டெய்லரோ வந்துருச்சுன்னா நான் கேட்ட கதை மேக்கிங்கா பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்றது ஒரு ஒண்ணு தோணிடும். ஏன்னா இந்த கதையை பொறுத்த மட்டுக்கும் அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கதை நிற்கும். இல்லாட்டி அந்த கதை நிக்காது. ஆஹ் சூர்யாவை விடையும் சொல்றேன். அதை கேட்டோடனே எனக்கு அதான் தோணுச்சு. ஸோ அப்ப எனக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளோ அழகா ஃபிட் ஆயிடுச்சு. செம்மையா இருந்துச்சு மமிதாவோட பிரசன்ஸ் இதுல. ஸோ எனக்கு ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு படம் ஆயிடுச்சு இப்ப. மற்றவங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சா? எல்லாருமே எல்லாருக்கும் தான் சொன்னாங்க. நைஸ் நைஸ். அப்ப நீங்க ஏங்க இலை விழுந்த மாதிரியா இருக்கீங்க? வேலை பார்க்கறது தானேங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து சொன்னாருன்னு சொன்னால, அது லம்ஹேன்னு ஒரு படம். அந்த படத்தோட கதை தெரியுமா ப்ரோ? தெரியாது. அந்த படம் கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் அதுவும். அதுல என்ன, அம்மாவே லவ் பண்ணுவாரு, பொண்ணையும் லவ் பண்ணுவாரு. அது அம்மா இறந்துருவாங்க, இவ கை குழந்தையா இருக்கும். இவருக்கு 20 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துருவாங்க. அந்த குழந்தைய பெத்து போட்டு அந்த குழந்தைய இவரே வளர்ப்பாரு தூரமா இருந்து. ஒரு நாள் ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே ஸ்ரீதேவி தான், 2 ஸ்ரீதேவி. வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஸ்ரீதேவி ஜாடையிலே இருக்கும், லூஸ் மாதிரி. இப்போ இந்த டீசர்ல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்களோ, மமிதா என்னெல்லாம் பண்ணிச்சோ, அந்த படம் ஃபுல்லா அந்த பொண்ணு ஸ்ரீதேவி அதை தான் பண்ணிட்டு இருக்கும். லூசு மாதிரியா? அதாவது லவ் டார்ச்சர். அது ப்ரொடியூசர் சொல்லல மாயின் ப்ரோ, டைரக்டர் தான் சொன்னாரு லம்ஹே. அதுதான் ப்ரொடியூசர் வந்து அவர் சொன்னதால தான் அந்த படம் பார்த்தேன். அது வந்துட்டு வெங்கி அட்லூரி தான் சொன்னாரு லம்ஹே பத்தி. ப்ரொடியூசர் சொன்னது வந்து ஏஜ் கேப் லவ் ஸ்டோரி மட்டும் தான் சொன்னாரு. டேட் போட்டாங்களா என்ன? இல்ல இல்ல, ஜூலை மட்டும் தான் சொன்னாங்க. எபின் ப்ரோ சொன்னது நடந்துரும் போலே. அவரு என்ன சொன்னாரு? அவரு வந்து அந்த 3 படத்துல வந்து எல்லாருக்கும் லோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 46 தான் இருக்கு, ஆனா அதுதான் சம்பவம் பண்ணணும்னு. தேட்டருக்குலாம் இது பயங்கரமா போகும்னு நினைக்கிறீங்களா ஷாம்பு? தெலுங்கு ஸ்டேட் யூஎஸ்ஏல அங்க செம்மையா போகும்.
ஓகே ஓகே. அவங்களுக்கு ஏத்த கண்டென்ட் பிச்சுக்க போகுது அங்க தெலுங்கு ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏல. ஷாம் ப்ரோ நீங்க என்னமோ நம்மளோட அந்த ஆடியன்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ்ன்ற மாதிரி பேசுவீங்க. இல்ல இந்த மாதிரி படம் அங்கதானே வரும் அதிகமா. எனக்கு அப்படி தமிழ்ல தோணலையே. நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இல்ல இந்த மாதிரி கிராண்ட் இல்ல ஃபேமிலி இல்ல என்டர்டெய்னர். ஃபேமிலி. நான் சொல்றது கிராண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்றேன். ஓ கடைசியா அத வந்து சொல்றீங்களா? ஆமா, நான் ஏஜ் கேப் லவ் ஸ்டோரியை சொல்லல. அது டியூடு, அது நம்ம தான் பண்ணுவோம். நான் சொல்றது கிராண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் வந்து தெலுங்குல தான் அதிகமா பண்ணுவோம். அவங்க ஊர்ல ஃபேமிலி படம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா, ஒரு கோட் சூட் போட்ட பங்களா குடும்பம், ஒரு 4 அண்ணன், 4 பங்களா. அண்ணிங்க, 2 சித்தப்பா, 2 பெரியம்மா ஆமா. அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து ஒரு 100 கிலோ ஹீரோ வந்து ஒரு குடும்பத்தை சேர்த்து மாசத்துக்கே வச்சு 100 கிலோ அரிசி வருவாரு. மூட்டை வாங்கி ஆக்குற மாதிரி ஒரு குடும்பம். அதுதான் ஃபேமிலி படம்னு அங்க எடுப்பானுங்க. நம்ம ஃபேமிலி படம்னா அத அப்படி நல்லா கிடையாது. கொடுப்பானுங்க ப்ரோ. அதுதான் அதுதான் நல்லா அதான் சொல்றேன். கொடுப்பானுங்க. கமல் அதான் ப்ரோ சொல்றேன். ஒரு ஒருத்தரா நம்மளுதுல இருந்து நம்ம ஃபேமிலி படம்னா அப்படியே நம்மளுது வேற அப்படியே நம்ம லைட்ல நம்ம நம்ம கடை ஹிந்தியில நம்ம வந்து கரண் ஜோகர் பண்ணுவார்ல, அவர் படம் அப்படிதான் அதேதான். இருக்கும். நம்ம ஃபேமிலி படம்னா கடைக்குட்டி, நம்ம வீட்டு பிள்ளை அப்படி போயிருவோம். சரி சரி. ப்ரோ டீசர் எப்படி இருக்கு பாத்துட்டீங்களா? டீசர் எடுத்துட்டீங்க பேரம் சைலண்ட் ஆயிட்டு. சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு 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 பிடிச்சிருக்கு ப்ரோ. உங்களுக்கு சொல்லுங்க. நல்லாதான் இருக்கு. நார்மலா நம்ம சினிமாக்கு ஏற்ற மாதிரி விடாம அவனுங்க ஸ்டைல்ல விட்டுருக்கானுங்க டீசர். ஆமா ஆமா, அவனுங்க ஸ்டைல்ல விட்டுருக்கானு. தெலுங்கு படம் தான், தெலுங்கு டைரக்டர், எல்லாமே தெலுங்கு தானே. ரிச்னஸ் வீட்லயே கோல்டு ஆக்கி வச்சிருக்காங்க போல சொல்லிட்டு எல்லாம் கோல்டு கலரா தான் இருக்கு. வீடு செட்டே வந்து இதுவாதான் கிராண்டா தான். வீடுல அங்கேயும் கோல்டா தான் இருக்கு. சூரிய காட்சி யாருமே இல்லை மைக் எங்க மெய் கருப்பு சரி கருங்கலாம் பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ 1 hour முன்னாடியே பேச ஆரம்பிச்சிருச்சு. தருண் ப்ரோ வரல, அவர் காலேஜில் இருப்பாரு. இன்ஜினியரிங் காலேஜ் 5 மணி வரைக்கும் நடத்துறானு 3 மணிக்கு முடிச்சிருக்கு. ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு கருண். எங்க எந்த ஊர்ல இன்ஜினியரிங் காலேஜ் 5 மணி வரைக்கும் வச்சாங்க, அதையே ஆடிட்டு இருப்போம். அவர் அப்படிதான் சொன்னாரு, நேற்று 4 மணிக்கு பேச வருவீங்களா, நான் காலேஜில் இருப்பேன்னாரு. சுகன் ப்ரோ முடிச்சுக்கலாமா? 6:30 7 போட்டுக்கலாம். இருக்காரா சுகன் ப்ரோ? கீழே ஜோயல் பிரதீப்லாம் இருக்காங்க, யாரோ வராம இருக்காங்க. பேசுறதா இருந்தா கண்டினியூ பண்ணலாம் ஷாம் ப்ரோ. சப்போஸ் எதுவும் இல்லை அப்படின்னா 6:30 மறுபடியும் போட்டுக்கலாம். யாரு கமல்? யார் அவன்? நவீன் மொழி எடிட்டர். அவனுக்கு ஏதோ நெகட்டிவ் வருது. எப்படி நல்லா பண்ண மாட்டான்? நல்லாதான் பண்ணுவான், நல்லாதான் பண்ணுவான். திடீர்னு தடுப்பு விட்டுருவான் கங்கி மாரி. அவன் நேஷனல் அவார்டு வாங்கினான், லெஸ்ஸி படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினான். பெரிய தெலுங்குல பெரிய படம்னாவே நவீன் மொழி தான். கமர்ஷியலா கட் பண்ணுவானா? நல்லாதான் கட் பண்ணுவான். அவன் தான் பெட்டி நிறைய படத்துக்கு அவன் தான். பாரடைஸ் பெரிய படம்னாவே, தெலுங்குல பெரிய படம்னாவே நவீன் மொழி தான். நான் ஒரு 5:30 க்ளோஸ் பண்றேன். அப்புறம் 6:30 மேல பல்தான போட சொல்லுங்க.
ஓகே ஓகே. நேத்து இந்த படம் பார்த்தேங்க, கப்புள் ஃப்ரெண்ட்லி. ஓகே, நல்லா தான் இருந்தது படம். கடைசி ஒரு 40 நிமிஷம் தான் படத்துல இது பண்ணி விட்டானுங்க. என்ன ப்ரோ சுமத்தி ஆகுது எஸ்எஸ்சி பார்த்துட்டு அழுத மாதிரி. எஸ்எஸ்சி அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தலை எனக்கு. எஸ்எஸ்சி வந்து ஒரு படம் ஃபுல்லா அது வந்து இன்னும் கிராஃப்ட் பயங்கர இதுவா இருக்கும். படம் ஃபுல் அண்ட் அது கொஞ்சம் இன்டென்ஸ் அதிகம். இதுல வந்து ஓகே சோகம் இருக்கு, பட் பெரிய அளவுல இம்பாக்ட் பண்ணல. பட் ஓகே தான், படம் டீசென்டான படம். படமா பார்த்தா நல்ல படம் தான். எஸ்எஸ்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரமா ஒரு கொடுத்துரும். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேது, ஒரு பிதாமகன் கிளைமேக்ஸ் கொடுக்குற ஒரு ஆல்மோஸ்ட் இந்த காதல் இந்த மாதிரி படங்கள் கொடுக்குற அளவுக்கு ட்ரமா வந்து எஸ்எஸ்சி கொடுக்கும் உங்களுக்கு. செகண்ட் பார்ட் பார்த்து சைட் பி பார்த்துட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதான படம் எஸ்எஸ்சி. இது வந்து அந்த மாதிரி ஒரு ஜானர். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியா போகுது, பட் கிளைமேக்ஸ் வந்து முடியும் போது சோகமா தான் இருந்தது. பட் வந்து அது அந்த சோகம் வந்து இன்னும் அதிக இதா இல்ல. பட் ஆனா ஓகே தான், டீசெண்டா இருந்தது படம். இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த இதுவே அவங்க சொன்னதே இன்னும் ஸ்ட்ராங்கா இது பண்ணி இருந்திருக்கலாம் தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஒரு இதாக கிளைமேக்ஸ் அந்த ஈவெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுதான் இன்னும் ஒரு நல்ல எமோஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்குமோன்னு தெரியும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது தெலுங்கு படம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது படம் நான் ஏதோ தமிழ்ல வந்துச்சு போல அப்படின்னு நினைச்சேன். படமே தெலுங்கு படம் போல. அது அந்த கிளைமேக்ஸ் தான் ப்ரோ பிரச்சனையே. சம்பந்தமே திடீர்னு கொண்டு வந்துருவானு. அப்படி கிடையாது கமல் ப்ரோ. இது மாதிரி தமிழ்ல பல படம் பார்த்தீங்கன்னா நீங்க 80s இந்த 90sல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும். படம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பார்த்தா திடீர்னு பார்த்தா நம்ம நாகார்ஜுனா வச்சு மணிரத்னம் படம் பண்ணிருப்பாரு, கீதாஞ்சலி. அதுவும் அந்த மாதிரி தான். நிறைய படம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னா வந்து அந்த படம் நல்லா இருக்கும்ல. அதான் அது மாதிரி இது இந்த ஜானருக்கு இது வந்து ஃபோர்ஸ் ஃபிட்டா இல்ல உங்களுக்கு? என்னது நல்லா போகுது இது வந்து அதுல வச்சுக்க ஃபோர்ஸ் ஃபிட்டா நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டீங்களா? லவ்வர் கப்புள் ஜாயின் ஆனா நல்லா இருக்கணும் உங்களுக்கு வந்தா. இல்ல நான் வந்து இந்த எஸ்எஸ்சியோட ரீல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் வந்து எஸ்எஸ்சி மாதிரி தான் படம் முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு போன் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த ஒரு இது. ஸோ அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன்னா நேச்சுரலா பிரேக்கப் ஏற்பட்டு அந்த மாதிரி போகும்னு நினைச்சேன் படம். பார்த்தா வந்து அந்த இடத்துல இருந்தே மாறிடும் படம், ஒரு மாதிரி எஸ்எஸ்சி டோன்ல போகுதுடா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அந்த மாதிரி இல்லாம இவனுங்க வேற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அந்த ஒரு இதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு இதுன்னு சொல்லி இது மாதிரியான நிறைய படம் இருக்கு. கமல் ப்ரோ இந்த மாதிரி தானே எடுப்பானுங்க தமிழ்ல. பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஹீரோயின், கடைசியில பார்த்தா திடீர்னு ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துருவானுங்க. தமிழ் நிறைய இருக்குங்க நினைக்கிறேன் பழைய படம். ஆமா, ஆனா என்னன்னா ஃபேர்லி என்கேஜிங்கா இருந்தது. அதனால வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி இல்ல படத்துல. பார்த்தா தமிழ்ல இந்த மாதிரி படம் இருந்தா அதுல கொஞ்சம் டிராமா இருக்கும், இதுல கொஞ்சம் டிராமா இல்லாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, அளவோட நிறுத்திக்கிட்டானுங்க. ரொம்ப இதா இல்ல, அளவோட நிறுத்திக்கிட்டானுங்க. கிராக்கர் சுகன் ப்ரோ ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் வந்து Thursday மார்னிங் 6:30 நம்ம டைமிங்க்கு வருது. இருக்காரா? அஜித் பல்தான் கை காட்டுறாருங்க, அவரு மேல ஐயோ பல்தான் கை காட்டுறான். 1000 ப்ரோ கொடுத்துட்டு விஸ்வநாத் நம்ம ஊர்ல எடுக்குமா? உங்களுக்கு என்ன அதை பத்தி ஏதாவது ஒப்பீனியன்? நல்லா ஓடும் ரிஷி ப்ரோ. என்னோட கணிப்பு வந்து இந்த வருஷம் சூர்யாவுக்கு 3 படமே இந்த வருஷமே வந்தாலும் இந்த படம் தான் ஹையஸ்ட் கிராசிங்கா இருக்கும். கருப்பு இது வந்து எது வந்தாலும் 3 படத்துல இதுதான் ஹையஸ்டா இருக்கும் என்னோட கணிப்பு. பிளஸ் வந்து விஸ்வநாத் இருக்கும். ஓவராலா இருக்கலாம். ஆனா இல்ல எனக்கு ஓவரால் வந்து S47ல தான் நிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓவராலுமே இந்த படம் தான் பயங்கரதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து மனிதா இது நம்ம ஊர்ல வந்து டாக்டராக வாய்ப்பு இருக்கும் இருக்குமா கேட்கறேன். ராஜாண்ணா நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல இக்லூன்னு ஒரு படம் இருக்கு, அதை பாத்திருக்கீங்களா? என்ன படம் தான்? இக்லூ தெரியலீங்க, யார் நடிச்சது?
அத பாத்திருப்பீங்க, எடிட்ஸ் பாத்திருப்பீங்க கண்டிப்பா அந்த படத்தை. லாக்டவுன் டைம். அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஃபீல் குட் ட்ராமா தான், சூப்பரா இருக்கும் அந்த படம். நான் லாக்டவுன் டைம்ல பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுலயே அதேதான், அதுலயே இதேதான் கிளைமேக்ஸ். இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் கேட்டேன். அந்த இவங்க நடிச்சிருப்பாங்க, 5 குரியன் அவங்க நடிச்சிருப்பாங்க. அது படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகல, அது ஓடிடி படம் நினைக்கிறேன். வித்தலவும் பார்த்தேன். வித்தலவு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது படம். அதுவும் போர் அடிக்காம போச்சு. ஓகே 2 படமே டீசன்ட் அவரேஜா போச்சு. கொஞ்சம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க, மாறி பெயினாவே இருக்கு. அதுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன சொன்னா வந்து ஓகே தான், 2 படமே ஓகே தான். பட் ஸ்லைட்லி வந்து எனக்கு கப்புள் ஃப்ரெண்ட்லி கொஞ்சம் ஓகேவா இருந்தது. அதுவுமே நல்லா பண்ணாங்க. வித்தலவுமே ஓகே தான், அதுவும் நல்லா தான் இருந்தது. ரீசெண்டாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தையுமே, ஒரு 96 இதில் கொண்டு வந்து எடுத்திருந்தானுங்க. படமே இல்லாமல் என்ன படமா பார்க்க வேண்டியது இருக்கு. நான் பிஎம்டபிள்யூ ஒரு படம் வந்திருக்கு, அது பாருண்ணா. அதான் பார்க்கலாங்க. எவ்வளோ படம் தானே, ரவிதேஜா படம் தானே. அவர்தே தான். ரவிதேஜா மீமே தான் பார்க்க மாட்டேங்க, அந்த படத்தை வேற போய் பார்க்கணுமா? பாருங்க, நல்லா இருக்குங்க. அழுத்தான் அப்படி தான் சொல்லி தான் ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுருவாரு நமக்கு. மேட் இன் கொரியா எப்படி இருக்கு கேட்க நினைச்சேன். அந்த படம் நிறைய பேர் அந்த படத்தையும் போட்டிருந்தாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வந்து இந்த வாரம். அது ரீசெண்டான தான் சொல்றானுங்க, நான் இன்னும் பார்க்கல. ரீசெண்டான படம் ப்ரோ, இன்னும் போர் அடிக்காத இதாகும், அது பார்க்கலாம். வார் மிஷின் ஒரு படம் வந்து போல, அதே பிறகு நம்ம விஷால் ப்ரோ போட்டிருந்தாரு அவரோட ரீல்ல, இந்த வாரம் 3 படம் வந்துருக்கு அப்படின்னு. சரி க்ளோஸ் பண்ணவா? ஓகே ஓகே சிவன் ப்ரோ, நீங்க இத கூட அப்லோட் பண்ணிருங்க தனியா. என்ன என்ன ப்ரோ இப்போ க்ளோஸ் பண்றீங்களா? இது அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். டீசர் தனியா போடுங்க, அதுக்கு தனியா போடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணனா அப்படியே நான் ரெக்கார்டிங் போட்டுட்டு 7:30 அப்லோட் பண்ணிடலாம்னு பார்த்தேன்.